இன்னைக்கு நம்ம மீனாட்சி கோயில் பார்க்குறோம்ல, எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு இது நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வைநாகரப்பர் செட்டியார், நாகப்ப செட்டியார்னு ஒரு அற்புதமான பக்தர். மீனாட்சி மீனாட்சின்னு உசுர விடுவார். இந்த கோயிலை கட்டணும், பாதி கோபுரம் மொட்டையா நிக்கிது, பாதி கோபுரம் மொட்டையா நிக்கிது. எப்படா இப்படி பாக்குறது, என் ஆத்தா மீனாட்சி கோபுரத்தை கட்டணும், சொத்தை பூரா வித்தாது கட்டி போடுவோம்னு. ஆனா உண்மையான பக்தனுக்கு என்ன தெரியுங்களா தோணும்? எப்ப காசு வந்தாலும் முருகனுக்கு என்ன செய்யலாம், முருகனுக்கு என்ன பண்ணலாம். எங்க வேல்மாறல் அறக்கட்டளை இல்லைன்னா போட்டி போட்டுட்டு கடைக்கு போறது எதுக்கு தெரியுங்களா? எதையாவது சாமிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். அது அவருக்கு பேரே நான் வச்சிருக்கேன், சொகுசுக்கார முருகன். ஏன்னா அவர் எப்படியாவது சொகுசாவே வச்சுக்கணும்ட்டு வைக்கிறது. அப்படி அந்த கோபுரத்தை கட்டணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கறோம்ல, மீனாட்சி கோயில் கோபுரம் பாதியா நின்னுது, அதை கட்டணும்னு அவர் ஆசைப்படுறாரு. கீழே ஒரு முனீஸ்வரன் கோவில் இருக்கு. எல்லாம் கொத்தனாரெல்லாம் கூப்பிட்டு சொல்ற, கோபுரத்தில் ஏறி